சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே துர்கம்மா என்ன திடீர்னு வந்திருக்க? பேக்கோட வந்திருக்கா? காலேஜ் இன்னைக்கு இல்லையோ? தெரியுமா, காலேஜுக்கு போறதுக்குள்ள லேட் ஆயிருச்சு. வர வழியில பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சா, அதனால காலேஜுக்குள்ள போறதுக்குள்ள காலேஜ் கேட்ட மூடிட்டாங்க பெரியம்மா. அதான் வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்டேன் பெரியம்மா. நானும் ஐஷுவும் ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்துட்டு படிச்சுட்டு போட்டுமா? அவ்வளவுதானே, இதுக்கேக்கு தயங்கி தயங்கி பேசியம்மா. பெரியம்மா வீட்டுல நீ இருக்க கேட்கணுமாக்கும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட இரு, நான் உங்க அம்மைக்கு போன் போட்டு சொல்லியே. வேண்டாம் பெரியம்மா, அம்மா திட்டுவாங்க. நான் சாயந்தரம் வரை இருந்துட்டு காலேஜ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு போயிடுறேன் பெரியம்மா. அப்படியே அம்மா ஆஸ்வானி பயமா இருக்கு. சரி பரவாயில்ல, சாயங்காலம் வரைக்கும் இருந்து பாடி. 2 பேரும் ரூம்ல போய் உட்காரியல, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி பெரியம்மா. ஏய் துர்கா, உங்க பெரியம்மா காப்பி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவர் இருக்காரா இல்லையானே மேல போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐஷு ஒரு வேலைக்கு போயிருப்பாருடி. இருடி, ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டி 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 வாமா. என்னம்மா? ஒண்ணும் ஆண்டி, சும்மாதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, உட்காருமா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. ஆமா, நீங்க மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஏமா கேக்குறா? சும்மாதான் ஆண்டி, எப்போ வந்தாலும் வீட்டுல நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, அதான் கேட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் வந்தேனே உங்க வீட்டுக்கு. இருக்குமா. அவசரக்கு சொந்தக்கார பிள்ளை தானே? சொந்தக்காரங்க தான், ஆனா நான் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொந்தக்காரி. நான் அவளோட ஃப்ரெண்டு. சும்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்டி, எப்போ வந்தாலும் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வீட்டுல யாரும் இல்லையோ? அது வந்துமா, அவரு வேலைக்கு போயிருக்காரு. எவரு ஆண்டி? அதாம்மா, என் புருஷன் வேலைக்கு போயிருக்காரு. ஓ ஓகே ஓகே, அங்கிளா? ஆமாம்மா, என் மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, காய்ச்சல், ஊசி போட்டு படுத்திருக்கான். அப்படியா? ஐயோ, எங்க இருக்காரு? இப்ப நம்ம மாத்திரை போட்டு உறங்கிட்டு இருக்கான். நானே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வெளியே தான் இருக்கேன். ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை, நல்லா தூங்கி முழுக்கிட்டோன்னு இருக்கேம்மா. ஓ அப்படியா ஆண்டி, அவரை பார்த்ததே இல்லையே, சும்மா பார்க்கலாமேன்னு கேட்டேன். இல்லம்மா, இன்னொரு நாள் வரும்போது பாரு. ஓகே ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லாதாம்மா இருக்கேன். சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். என்ன சின்ன பிள்ளைக்கு? அவளா வந்தா விசாரிச்சா அவ பாட்டுக்கு போறா. நம்ம அதிகமா இந்த பிள்ளை கூட பேசினது கூட கிடையாதே, ஒரு தடவை தான் பார்த்திருக்கோம், அதுக்கே வந்து விசாரிச்சுட்டு போறா. துர்கா, விஷயம் தெரியுமா? சூரியனுக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சலாம். ஐயோ, இவருக்கு காய்ச்சலா? ஆமாடி, மேல போய் கேட்டா அவங்க மம்மி அப்படிதான் சொன்னாங்க. பாவண்டி, அவரு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காரா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கு அவருக்கு? தெரியலடி, அவங்க அம்மா சொல்றது பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லை போல. இப்போதைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்கடி. ஆனா ஒரு நல்ல விஷயம், அவர் இப்போ வீட்டுல தான் இருக்காரு. என்ன கொஞ்சம் காய்ச்சலோட இருக்காரு. ஈவினிங் வரைக்கும் இருந்தே அவர் கீழே வந்தாருன்னா லெட்டர் கொடுத்துட்டு போயிருவோண்டி. அவருக்கே காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றா. இப்போ போய் நம்ம இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமா ஐஷு? ஏண்டி நல்லா இருக்காது? இதுதான் சூப்பரான டைமிங். அவர் வீட்டுல இருக்காரு, உனக்கு பக்கத்துலயே இருக்காரு. இன்னைக்கு மட்டும் அவரை பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த லெட்டர் கொடுத்துடலாம். சரி ஐஷு, ஒருவேளை அவர் வரவே இல்லைன்னா ஏன்னா ஒரு நாள் கொடுக்கலாம். ஆனா ஆக மொத்தத்துல கண்டிப்பா லெட்டர் கொடுத்தே ஆகணும். ஏக்கா, அந்த அன்னபூர்ணி பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு வந்தா வீட்டு பக்கம் கூட வந்து எட்டி பார்க்கவே இல்ல. அந்த ஆள் மண்டபத்துல வச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா பாருங்க. முன்னாடிலாம் எப்பவுமே இங்க தான வந்து கிடையா கிடப்பா. இப்போ என்னாச்சு அவளுக்கு? தெரியல பத்ராலி, என்ன நடந்துச்சுனே தெரியல. இப்பலாம் நம்ம கூட ஒட்டவே மாட்டேங்க. அவ வீட்ல ஒரு பொண்ணு எடுத்துலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவிய அண்ணனுக்கு அதான் ஆசை. என் தங்கச்சி பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சொந்தம் விட்டு போவாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஆனா அவட்ட போய் பொண்ணு கேட்டதுக்காக என்ன சொன்ன பத்தியா? என் பிள்ளை படிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை விட்டுட்டா. ஏனும் இந்த சொந்தம் நிலைச்சி அணிக்க போது சொல்லு பாப்போம். எல்லாருக்கும் வெளியே பொண்ணு எடுத்த வரவு அந்த சொந்தம் தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இவ பின்னாடி தானே போவா. ஏக்கா, இப்பவே பின்னாடி போயிட்டாலேக்கா. ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி வந்து சுவாட்ட தின்னுட்டு மைய கொடுத்துட்டு ஓடிட்டா. இந்த வீட்டுல நம்மளோட கலந்து கிடக்க வேண்டியவா இப்படி அடுத்தவ மாதிரி வந்து நின்னுட்டு போயிட்டாலே. நம்மளாம் உசுரோட இருக்கும்போதே இந்த நிலைமைனா பிற்காலத்துல இவ வருவான்னு நீங்க நினைக்கிறியே? இல்ல நம்ம பிள்ளைகள் தான் அத்தனை போய் ஒட்டுமா? எதுவும் ஒட்டிக்கிடாது. கூட பிறந்தவானா ஒருத்தி இருக்காளே, ஒன்னா சேர்ந்து வாங்கி
எப்படினாலும் அவ வெளிய மாப்பிள பார்க்க தானே ஜீவா, என்ன மாதிரி பார்க்கானு பாப்போம். ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்கவனுக்கு கட்டி வைப்பாக்கா. பிள்ளை நல்லா அழகா இருக்கா பத்தியல, ஏவனாலும் கட்டிக்கிட்டு போயிடுவான். நல்லா இருக்கட்டும் பத்ராளி, நம்ம புருஷனோட தங்கச்சி பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் தான் நம்மளுக்கு நினைப்பு இருக்கு. ஆனா அவ எதுக்கு நம்மளை விட்டு அப்படி பிரிஞ்சு போய் நிக்கான்னு தான் தெரியல. என் விருப்பம் இதுதானே தெளிவா சொல்லிட்டு வேண்டிதானே, அத சொல்லதுக்கு முடியாம எதுக்கு ஓடி ஓடி வலிக்கணும்? வீடுங்கக்கா, ஒரு நாள் அவளே நம்ம வலிக்கு வருவா. வந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தவ மாதிரி தானே ஆகி போயிட்டா. இங்க பாரு, என்னொருத்தன் இருக்கா, அவனுக்கு கட்டலான்னாலும் முடியல, அவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. அவளுக்கு ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி கொடுக்கலான்னா எதுக்குமே முடியாமல ஆகி போச்சு. சொந்த பந்தம் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். என் புருஷனோட ஆசையும் அதுதான் இருந்துச்சு. ஆனா அவ இப்படி ஒட்டியும் ஒட்டாம போயிருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏல என்ன வீட்ல வேலைய பார்க்காம இங்க வந்து நிக்கேனே, தோட்டத்துக்கும் போறதுல சரி வர. போ, அந்த போடலன்னா போய் கூட்டு வை. வைக்கேன் தேன பெரிய தட்டோ பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏல சரோஜா, என்னல உன் தங்கச்சி இங்க தானே இருக்கா, நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம் பேசலாம். ஒரு நேரமா விட்டு போய் பேசன மாதிரி தெரியல. என்ன பேசிட்டு இருக்கேன், காலையில கூட வந்தேன், நீங்க இங்க இல்ல போல இருக்கு. அதனால அவட்ட பேசிட்டு போயிட்டேன் தேய். ஓ அப்படியே வந்தியா? நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் பாத்துக்க. நம்ம தோட்டத்துல வேலை செய்யமத்திய சுப்பிரமணி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. கல்யாணத்துல ஓடி ஆடி வேலை பார்த்துருக்கிறனால ஏதோ உடம்புக்கு முடியல போல இருக்கு பிள்ளைக்கு. அதான் அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமே நீ சூர்யா கூட்டிட்டு போனேன். என்னக்கா சொல்றியா? அவனை பார்க்கறதுக்கு போனியல? ஆமா பத்ராளி, என்னதான் தோட்டத்துல வேலை பார்த்தாலும் அவன மனுஷன் தானே. அதான் லட்சுமணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே மனசு கேட்கல, போய் பார்த்துட்டு வந்தேன் பாத்துக்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னா அதனால மாத்திரை போட்டுட்டு படுத்து கிடக்க, ரொம்ப முடியல போல பிள்ளைக்கு. அப்படியாக்கா? தோட்டத்துல எவ்வளவு பேரை வேலை பார்க்காம எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தினமும் பேபி பார்த்துட்டு வர முடியுமா? எல்லாரையும் ஒரு அளவோட வச்சுக்கிடுங்கக்கா. அவனெல்லாம் நீங்க போய் பார்க்க அளவுக்கு அவன் என்ன பெரியாளா? அப்படிலாம் இல்ல பத்ராளி, என்னதான் இருந்தாலும் அவனும் நம்ம வீட்டுக்கு வாரான் போறான். என் புருஷனை தினமும் வந்து பாப்பான் பாத்துக்க. அதனால அவனை பிரிச்சு பார்க்க முடியல பாத்துக்க. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரோஜா அப்பதான் வந்துட்டு போயிருப்பா போல. ஆமா தேய், காலையில வரும்போது நீங்க இல்ல. சரோஜினி பார்த்து பேசிட்டு போயிட்டேன். அப்படியா? சரி சரி. ஆமா, உன் தங்கச்சி எல்லாம் ரூம்லயே அடைஞ்சிட்டு கிடக்கா. நானும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், வெளியே ஆளே காணோம். கேட்டா அம்மையை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியா. கல்யாணத்துக்கு முன்னால இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நல்ல கலகலன்னு சுத்தி இருந்துஞ்ச பிள்ளை தானே. இப்ப என்ன கொஞ்சம் அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை கூடி இருக்க தானே செய்யுது. எதுக்கு ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கணும், கலகலன்னு இருக்க வேண்டியதானே. ஏத்தே, அது வந்து எங்க அம்மையை பார்க்கல பத்தியலா. எங்க அம்மா தனியா இருக்காளே நினைச்சு நினைச்சு கவலைப்படியாத்தே. வேற அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நல்லாதான் இருக்கா. போய் எங்க அம்மையை பார்த்துட்டு வந்துட்டான்னு வச்சிருங்களா, சரியாயிருவா. அப்படியா? சரி சரி. அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேசக்கு வந்தேன். எங்க அம்மா போன் போட்ட ஒத்துடுங்க, நாளைக்கு குழந்தைன்னு என் தங்கச்சி மறு வீட்டுக்கு கூடக்காக வரவலாம். அப்படியா? நானே அதை பத்தி பேசணும் மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மையே சொல்லிட்டாவல, வந்து கூட்டிட்டு போய் சொல்லு. அதான் தேய், நாளைக்கு காலையில வரவலாம். போகும்போது என்னையும் கூட வாணி எங்க அம்மா கூப்பிட்டாவ, நானும் கூட போயிட்டு வரேன் தேய். நீ எதுக்கு கூட போற? இலவச இணைப்பா இல்லனா மறுபடியும் மாறு வீட்டு அழைப்பா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு மாறு வீட்டுக்கு வரும்போது அப்படி என்னத்த பெருசா செஞ்சு பிச்சிட்டாவே? 2 கிலோ அரிசி ஒரு பெட்டியில போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு வந்தா. இதுதான் பெரிய செய்முறை, நான் செஞ்சு விட்டுட்டாவே, நீ வாங்கிட்டு வந்துட்டா. என்னைய கட்டி கொடுத்து மாறு வீட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு அக்கா கிட்ட கேட்டு பாரு. இல்லனா அக்கா போயிட்டு தான் என்ன வாங்கிட்டு வந்தாவேன்னு அவியிட்ட கேட்டு பாரு. என்ன வாங்கிட்டு வந்தாவ தேய்? ரொம்ப அவசியம் சொல்லிட்டா மட்டும் உங்க அம்மா அப்படியே கொண்டு வந்து இறக்கிடுவாங்களாம்மா. அப்படி என்னத்தை தான் கொண்டு வந்திருக்கோம்? நான் என்னத்தெல்லாம் கொண்டு வந்தேன்னு கேளுங்குது, கேட்டாச்சும் சொல்ல மாட்டேங்குது. சொன்னாதானே என்ன கொண்டு வரணும்னு தெரியும். மாமியார் கிழவிக்கு என்னால பேதி தான் இருக்கு. என்ன உங்க அம்மா கிட்ட வந்து பேசினா வாயில இருந்து வார்த்தையே வராதே, அந்த ஆளை அடைச்சிரும். பத்ராளி, அவியலால என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு விடட்டும் விடு. நம்ம அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கக்கூடாது, அவியலுக்கு என்ன முடியுமோ அதை செய்யட்டும். ஏக்கா, அதுக்கு இல்லக்கா, என் மாமனை கூட்டிட்டு மாறு வீட்டுக்கு போனால 3 நாள் தான் அங்க தங்க வச்சாவ. 3ஆம் தேதி காலையில கஞ்சி ஊத்தி கொடுத்தால அவங்க அம்மா வெளியே எங்க போயிட்டாவன்னு.
சொன்னேன். என் மாமியார் கிளவி விடாது, நீ அதுகிட்ட பேசி தொலைன்னே. நம்ம சொன்ன ஒரு வார்த்தை கேட்டாலாவ? இப்ப என்ன நடக்கு? இதுக்கு பேதி தான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறா. அவ மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்டும் அப்படியே நம்புறா. ஏன்னா ஐயாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. இந்த வீட்லயே எல்லாரும் என்னை அப்படியே நம்புறாங்க. நிஜமாலே அவங்க பிள்ளை வந்துட்டாதாவே நினைக்கிறாங்க. அந்த துர்கா மட்டும் என் நடிப்புக்கு ஏமாற மாட்டாளா? பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன்ல. டேய் சந்துரு, நீ நடிகண்டா, மகா நடிகை. நீ மட்டும் சினிமாக்கு போயிருந்த உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சிடுறடா. பர்ஃபார்மன்ஸ் கிங்கடா நீ. உன்னை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அஸ்வினு, என் நண்பேண்டா. ஐ லவ் யூடா. அஸ்வினு, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அதான் சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்டா அஸ்வினு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாடா. என்னைய ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டா. அஸ்வினு, நீ சொன்ன மாதிரிதான் அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னேன். இந்த கல்யாணத்தை நானே எப்படியா நிறுத்திடுறேன்னு சொன்னா அது அப்படியே முழுசா நம்பிட்டாங்கடா. ஒரு சின்ன டவுட் கூட படல. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அஸ்வினு. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. நீ வேற லெவல் அஸ்வினு, கிரேட். சூப்பரான ஐடியாவை கரெக்டான டைமிங்ல கொடுத்துருக்க. அஸ்வினு, நீ காலம் முழுக்க எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கணும்டா. அப்பதான்டா எனக்கு தேவைப்படுற நேரத்துக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்ப. அஸ்வினு, அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகள்னு அறிவு மழுங்கி போயிரும்டா. இதே மாதிரி எப்பவுமே அறிவு ஃப்ரெஷ்ஷா இருக்காதுடா. ஐடியாவும் என்னால கொடுக்க முடியாது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்வினு, கோச்சிக்காதடா. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். சரிடா, நடக்கும் நடக்கும், கோச்சிக்காத. நான் நடக்க வைக்கிறேன். ஆமாண்டா, என் கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். ஆனா இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஐடியாவை எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பரான ஐடியா கொடுத்தடா. அந்த பொண்ணு நான் இப்ப என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறா. ஆமா அஸ்வினு, நான் அந்த பொண்ணுகிட்ட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னேன்னா அப்படியே நம்பிட்டா. அப்புறம் இப்ப உடனே போய் எங்க வீட்டுல சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா அதையும் நம்பிட்டா. சரி அஸ்வினு, உன் லெவலுக்கு இப்படி எல்லாம் யாராலையும் யோசிக்கவே முடியாது. நான் கூட வில்லனா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த பொண்ணுங்க மத்தியில என்னைய சென்டிமெண்டல் ஹீரோவாக்கிட்டடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா, இனி எந்த ஐடியா தேவைப்பட்டாலும் உன்கிட்ட கேக்குறேன். சரி அஸ்வினு. மாப்பிளே, மச்சான், மாப்பிளே, கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஐயோ, கவலைப்படாதீங்க மாப்பிளே, யார்த்தையும் சொல்ல மாட்டேன். குடிக்கிறதுக்கு தானே அண்ணன் கிட்ட போய் சொல்லி ரூபா வாங்க போறிய? ஆமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். அண்ணன் கிட்ட ரூபாயை ஏமாத்தி வாங்க போறேன்னு சொன்னதை கேட்டுட்டேன். டேய் அஸ்வினு, இந்த ஆளு முழுசாதையும் கேட்கலடா, அரை குறைய புரிஞ்சுட்டு வந்திருக்காரு. மாப்பிளே, நீங்க காசு வாங்கும் போது எனக்கு அதுல ஷேர் கொடுத்துருங்க. இல்லனா மொத்தமா சரக்கு பாட்டில வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஐயோ மச்சான், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் குடிக்க மாட்டேன்னு. சும்மா எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பிறவு எதுக்கு மாப்பிள்ள உங்க அண்ணனை ஏமாத்தி ரூபா வாங்க போறிய? குடிக்கிறதுக்கு தானே ஏமாத்தி ரூபா வாங்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள, ஏன்னா நானும் ஒரு குடிக்காரன் தான். அண்ணனை ஏமாத்தி ரூபாய வாங்கிட்டு ஒரே ஒரு மிஸ்டு கால் அடிங்க, ஓடி வந்துறியே. இந்த ஆளு சரியான லூசா இருப்பான் போல. எவ்வளவு சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் என்னை குடியாரன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. சரி அஸ்வினு, இன்னைக்கே அண்ணாட்ட போய் பேசுறேன். ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால ஒரு 30,000 ரூபாய் கேட்டு பாக்கலாம்.
இல்ல அஸ்வினு, ஃபர்ஸ்ட் ஒரு 30,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். நான் போய் அண்ணனை பார்த்து கேட்டு வாங்கிட்டு வரேன்டா.